நண்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபமுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் நாம் இரண்டு விஷயங்களை சந்திக்கிறோம். என்ன இரண்டு விஷயங்கள் என்றால், சந்தோஷத்தையும் சந்திக்கிறோம், சலிப்பையும் சந்திக்கிறோம், வெற்றியையும் சந்திக்கிறோம், தோல்வியையும் சந்திக்கிறோம். வெற்றியையும் சந்திக்கிறோம், தோல்வியையும் சந்திக்கிறோம். அதாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த மனிதரும் அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் கவலையை கவலையை சந்தித்ததே கிடையாது என்று இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. அதே நேரத்திலே நான் சந்தோஷத்திலேயே வாழுகிறேன் என்று எந்த மனிதரும் சொல்ல முடியாது. நான் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி தான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நான் எடுத்த காரியங்கள் எல்லாம் தோல்விதான் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் எடுத்த காரியங்கள் எல்லாம் தோல்விதான் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வெற்றிதான் என்று சொன்ன மனிதர்கள் யாருமே கிடையாது. அதிலே நபிமார்கள் கூட கிடையாது, ரசூல்மார்கள் கூட கிடையாது, இன்றைக்கு வாழும் வலிமார்கள் கூட கிடையாது. அப்படி எடுத்த காரியமெல்லாம் வெற்றியாகவே இருக்குமே, ஆனால் அது யாரால் தான் முடியும்? அல்லாஹ் ஒருவனால் தான் முடியும். அவன் எடுத்த காரியம்தான் வெற்றி. அவன் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவன் பாடுபட போவது கிடையாது. அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? புன் ஆகும் சொன்னா பயப்புன் ஆகும். புன் என்றால் ஆகும் சொன்னா ஆகிவிடும். அது எப்படி ஆகும், எதற்காக ஆகும், எத்தனை நாள் ஆகும், அது அவனுக்குத்தான் தெரியும். அந்த ஆற்றல் அவன்தான் என்ன செய்திருக்கிறான், அவன் கையிலே வைத்திருக்கிறான் என்பதற்குரியவர்களே. ஆக வாழ்க்கை என்பது வெற்றியும் தோல்வியும் உள்ளதுதான் வாழ்க்கை. அதே நேரத்தில் வெற்றியும் தோல்வியும் எப்ப வரவேணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிற பொழுது அதற்கு பதிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் என்ன சொல்லித் தருகிறான் தெரியுமா? முதல்ல நீ தோல்வியை சந்திங்கிறான். எதெடுத்தாலும் முதல்ல வெற்றியை பிரியப்படாத, என்ன செய், தோல்வியை முதலிலே சந்தினா என்ன அர்த்தம்? முதலிலே தோல்விகளை ஆசைப்படு. அதாவது சருகுதல்களை என்ன செய், சந்திப்பதற்கு தயாராக இரு. சருகுதல்கள் வருகின்ற பொழுது அந்த சருகுதல் ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதற்காக வந்தது அப்படின்னு சிந்திக்குகிற பொழுது தோல்விகளிலே இருந்து என்ன செய்யலாம், நம்மளை மேம்படுத்தி கொள்ளலாம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதாவது கஷ்டத்திற்கு பின்னால் நலவு கிடைக்குமையானால் அந்த நலவின் ருசியாகப்பட்டது சுவைப்பதற்கு நன்றாக இருக்கும். கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஏன்னா வெற்றி கிடைக்குமையானால் அந்த வெற்றியில் அர்த்தம் இல்லாததாக போய்விடும். உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு, நான் கடுமையான வெயிலிலே வருகின்றோம். அந்த நேரத்திலே வெயில் தாங்க முடியாத சூழ்நிலையிலே ஒரு மரத்தின் நிழல் கிடைக்குகிறது, ஒரு ஏசியினுடைய காத்து கிடைக்குகிறது. அந்த வெயிலிலே பட்ட பாடை எவ்வளவு சுகமாக மர நிழலிலே ஏசியினுடைய நிழலிலே கவனிக்குகிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆகையினால் அதாவது வெற்றியை பிரியப்படுவதை விட தோல்வியை பிரியப்படணும், தோல்வியை பிரியப்படுவதை விட சருகுதல்களை பிரியப்படணும். ஆனால் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், சருகுதலும் தோல்விகளும் எது வரைக்கும் வரணும் தெரியுமா? மனிதனுக்கு 3 தருணங்கள் இருக்குகிறது. ஒன்று பச்சிளங்குழந்தை தருணம், இரண்டாவது வாலிப தருணம், மூன்றாவது வயோதிக தருணம். அதாவது தோல்விகளும் சருகுதல்களும் எது வரைக்கும் வரணும்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்டா அந்த வாலிப தருணத்தோடு தோல்வியும் சருகுதல்களும் முடிக்கப்பட வேண்டும். உதாரணமா எடுத்துக்கிட்டோம்டா 50 வயசு வரைக்கும் என்ன செய்யலாம், தோல்விகளையும் சருகுதல்களையும் சந்திக்கலாம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதற்கு மேல் ஒரு மனிதன் தோல்வியையும் சருகுதலையும் சந்தித்து கொண்டே இருந்தானேயானால் அவன் அறியாமலே பாவம் நடக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு தெரியாமலே பாவம் நடக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு புரியாமலே அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த பாவத்தை சிந்தித்து அவன் சரி பண்ணாவிட்டால் அந்த தோல்வியும் சருகுதலும் எங்க போய் முடியும்? மௌத்திலே போய் முடியும், அவனுடைய வாழ்க்கை முடிவிலே போய் முடியும். அதாவது நபிமார்களை எடுத்துக்கொண்டால், ரசூல்மார்களை எடுத்துக்கொண்டால் நபித்துவம் எப்பொழுது அதிகமாக கிடைத்தது தெரியுமா? 40 வயசுக்கு பின்னால தான் கிடைச்சு, 50 வயசுக்கு பின்னால தான் கிடைச்சு. ஏன்? 50 வயதாகின்ற பொழுதுதான் பக்குவம் வருகின்றது. 50 வயதாகின்ற பொழுதுதான் பரவசம் வருகின்றது.
அன்பிற்குரியவர்களே, அதற்கு முன்னால் பரவசமோ பக்குவமோ வருவது கிடையாது. அதே நேரத்திலே 50 வயது வரைக்கும் எது நடந்தாலும் உடம்பும் தாங்கும், உயிரும் தாங்கும், உடம்பிலே உண்டான உறுப்புகளும் தாங்கும். அதற்கு மேல் ஒரு மனிதனுக்கு சோதனையும் சருகுதல் வறுமையானால் உடம்பும் தாங்காது, உயிரும் தாங்காது, உடம்பிலே உள்ள உறுப்புகளும் தாங்காது. என்ன ஆகிவிடும்? இயலாமையில் ஆகிவிடும், பலகீனத்தில் ஆகிவிடும், சோம்பேறித்தனத்தில் ஆகிவிடும். ஆகையினால் தான் என்ன செய்யணும்? தோல்விகளை பிரியப்படணும், சருகுதல்களை பிரியப்படணும். எது வரைக்கும் பிரியப்படணும்? வாலிபம் முடிகின்ற வரைக்கும் பிரியப்படணும். அன்பிற்குரியவர்களே, வாலிபம் முடிகின்ற பொழுது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் என்னவாயிருக்கணும்? வெற்றியாக இருக்கணும். ஏன்னு கேட்கிறேங்கிறா, வாலிபம் முடிகின்ற வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும், சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் அவசரமாக இருக்கும், துடிப்பாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு 50 வயது முடிகின்ற பொழுது அவன் எதையும் நிதானிப்பான், எதையும் யோசிப்பான், எதையும் சிந்திப்பான். ஆகையினால வெற்றி தோல்விகளை பிரியப்படணுங்க. எது வரைக்கும் பிரியப்படணும் தெரியுமா? வாலிப வயது 50 வயது முடிகின்ற வரைக்கும் பிரியப்படணும், 40 வயது முடிகின்ற வரைக்கும் பிரியப்படணும். அதற்கு மேல் ஒரு மனிதனுக்கு வெற்றியும் தோல்வியே வாழ்க்கையாக, சருகுதலே வாழ்க்கையாக இருக்குமையானால் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ தவறு நடக்குது அப்படிங்கிறது சரிவண்ணனுங்க. ஆகையினால எடுத்ததெல்லாம் வெற்றியில் இருந்தா அந்த வெற்றியை மனிதன் என்ன செய்துவிடும்? அதிகமான சந்தோஷத்தை கொடுத்து வேகமாக மௌத்தாக்கிவிடும். எடுத்ததெல்லாம் வெற்றி, அளவுக்கு மீறி சந்தோஷப்பட்ட காட்டி வெடிச்சிடும். எடுத்ததெல்லாம் தோல்வி, அளவுக்கு மீறி சந்தோஷப்பட்ட, அளவுக்கு மீறி கவலைப்பட்டா காட்டு பலகீனமாகிடும். இந்த இரண்டுமே கூடாது. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், இன்னமா அல் உசுரி யுசுராங்கிறான். அலம் நஸ்ர எடுத்து பாருங்க, இன்னமா அல் உசுரி யுசுரா. உனக்கு என்ன தெரியுமா? கஷ்டம்தான். நல்லவனுடைய வாழ்க்கையில் முதலில் சிரமம் தான், சிரமத்திற்கு பின்னால் தான் என்ன இருக்குகிறது? கஷ்டம் இருக்குகிறது. அந்த சிரமம் எந்த வயதுக்குள்ள இருக்கணும்? 50 வயதுக்குள்ள இருக்கணும். வாலிபம் முடிவதற்கு முன்னால் இருக்கணும். அதற்கு பின்னால் யுசுர், நலவு தான் நடக்கணும். நலவு நடக்கலைன்னா எங்கேயோ நம்ம கோட்டை விடுறோம்னு அர்த்தம். அல்லாஹ் கோட்டை விட மாட்டான், அல்லாஹ் உறுதியா கோட்டை விட மாட்டான். ஒரு மனிதனை அல்லாஹ் வாலிபம் முடிகின்ற பொழுது அல்லாஹ் சோதிக்கவே மாட்டான். நீங்க எந்த நபிமார்களை எடுத்து பாருங்க, 50 வயசு முடியும் போது ரசூலுல்லாவுக்கு 53வது வயசிலே சுகத்தை கொடுத்தான், மதீனாவுக்கு போக சொல்லி. 53வது வயதிலே சுகத்தை அல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்தான். அதற்கு பின்னால மௌத்தாகின்ற வரைக்கும் சுகம்தான் கிடைத்தது, கவலை கிடைக்கவே இல்லை. சந்தோஷம்தான் அதிகமாக கிடைத்தது, கவலை கிடைக்கவே இல்லைங்க. எந்த நபிமார்களை நீங்க எடுத்து பாருங்க, 50 வயதுக்கு மேல் எந்த நபிமார்களும் அதிகம் கஷ்டப்பட்டார்கள் என்பது சரித்திரமே கிடையாது. ஒரு சிலர்களுடைய விதி, ஒரு சிலர் ஒருத்தர் 2 பேர், அந்த ஒருத்தர் 2 பேரை வச்சு என்ன செய்ய முடியாது? சட்டத்தை முடிவு செய்ய முடியாது. அதிகமான பேர்கள் எதை தீர்ப்பு செய்கின்றார்களோ அதுதான் சட்டம். அடுத்தபடியா இன்னொன்னு நீங்க கேட்கலாம், அதிகமானவர்கள் கெட்டதின் பால் முடிவு பண்ண மாட்டாங்களான்னு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், லா யஜ்மா உம்மத்தி அலல் லலானத்தி லா யஜ்மா அக்ஸர் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே அதிகமானவர்கள் வழிகேட்டின் பால் ஒன்று சேர மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகையினால கெட்டதின் பால் உம்மத்தில் அதிகமான பேர் 10 பேர் 8 பேர் ஒன்னே சேர மாட்டாங்க, உறுதியா சேர மாட்டாங்க. ஆகையினால என்ன செய்யணுங்க? தோல்வியையும் வெற்றியையும் மாறி மாறித்தான் சந்திக்கணும். எது வரைக்கும்? வாலிபம் முடிகின்ற வரைக்கும். 50 வயது முடிகின்ற பொழுது, 40 வயது முடிகின்ற பொழுது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தோல்வியாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் தோல்வி வராதுன்னு சொல்லவே முடியாது. 1-2 தோல்வி ஏற்படலாம். வாழ்க்கையே தோல்வியாகிவிட்டால் துனியாவே தோல்வியாகிவிடும். துனியா யாருக்கு தோல்வியானதோ அவர்களுக்கு மறு உலக வாழ்க்கையும் சந்தோஷம் இல்லாத தோல்வியான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். பெருமானாட்ட கேட்டாங்க, சொல்லி முடிக்கிறேன் நான். பெருமானாட்ட கேட்டாங்க, சுகத்திலேயே, துனியாவுடைய சுகத்திலேயே மிகச்சிறந்த சுகம் எதுன்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, சாலிகான பெண் உனக்கு மனைவியாக அமைவது. அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அந்த பெண்மணி வந்துவிட்டால், உனக்கு வரக்கூடிய மனைவி சாலிகானவளாக வந்துவிட்டால் உனக்கு சருகுதலே வராதுண்டாங்க. கஷ்டம் இல்லை, சருகுதல் கூட வராதுண்டாங்க. எப்படி வராதுண்டாங்க? நீ செய்யாத சஜிதாவை எல்லாம் அந்த பெண்மணி செய்வாள், நீ செய்யாத நலவை எல்லாம் அவள் செய்வாள்,
உனக்கு வராத கண்ணீர் எல்லாம் அவருடைய கண்ணீர், அவருடைய கண்ணிலே இருந்து சஜிதாவிலே இறங்கும். அவனுக்கு இறங்கக்கூடிய சந்தோஷம் உன்னை சந்தோஷப்படுத்தும். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவனுக்கு இறங்கக்கூடிய சந்தோஷம் உன் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும், உன்னை சந்தோஷப்படுத்தும். உன்னுடைய சம்பாத்தியத்திலே பறக்கத்துண்டாகும், கஷ்டமே வராது. ஆகையினால கல்யாணம் முடிக்கிறது முக்கியம் இல்லை, சாலிகான பெண்ணை கல்யாணம் முடியும். கராமியை கல்யாணம் முடித்தாலும் கூட சாலிகாக மாற்றுவதற்கு முயற்சி செய். மனிதனால் முடியாதது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்கள், ஆகையினால நம் வாழ்க்கையிலே என்ன நம்மை சரி செய்து கொண்டோமையானால் என்ன கிடையாது, தோல்வி நிரந்தரமாக இருக்காது. ஏன்னா தோல்வி ஒரு காலம் வரைக்கும் வரும், அதற்கு பின்னால் வெற்றியே வாழ்க்கையாக இருக்கும். துனியாவுடைய வாழ்க்கையின் முடிவு வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர தோல்வியாக, கவலையாக, கஷ்டமாக, நஷ்டமாக, துரதிர்ஷ்டவசமாக இருக்காது. இதுதான் அல்லாஹ் நல்லவர்களுடைய வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுத்த அடையாளம். அந்த அடையாளத்தை பின்பற்றியவர்களெல்லாம் எல்லா உலகத்திலும் வெற்றி பெற்று விட்டார்கள். அதே வழியிலே நாமும் நடந்து எல்லா உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய அருள் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் வல்ல நாயன் அல்லாஹு தஆலா நிரந்தரமாக கியாமத்து நாள் வரைக்கும் தந்த அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام.